வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சரிடம் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என முதல்வர் ஆதங்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சேதராப்பட்டு பெரிய ஏரியில் ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு ஊழியர் வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்ததால் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சரிடம் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என முதல்வர் ஆதங்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மத்திய தொழிலாளர் மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரும் புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா ஒருநாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்தார். பின்னர் நகரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பாஜகவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் மாண்டவியா சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பேசினார். அவருக்கு பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசு வழங்கி முதல்வர் வரவேற்றார். அந்த சந்திப்பின் போது மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என முதல்வர் ஆதங்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளித்த மாண்டவியா, நான் இப்போதுதான் வந்துள்ளேன், தொடர்ந்து வரப்போகிறேன், ஒவ்வொரு பிரச்சினையும் அமர்ந்து பேசி தீர்வு காண்போம் என உறுதி அளித்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். பெரியபேட்டை படைவீட்டு அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பெரியபேட் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ படைவீட்டம்மன் மற்றும் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் 1ஆம் தேதி கணபதி வேள்வியுடன் தொடங்கியது. நேற்று புற்று மண் எடுத்து காப்பு அணிவித்தல் நிகழ்ச்சியும், காலை கோபூஜை, யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு காலை திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் நித்யா பேக்கேஜ் நிறுவன மேலாண் இயக்குநர் தாமோதரன், பெரியபேட் ஊர் முக்கியஸ்தர்கள் ஹரிகிருஷ்ணன், கோவிந்தசாமி, அஞ்சாபுலி, தயாளன், கதிரவன், தமிழ்மணி, ஜெயபிரகாஷ், வேல்முருகன், செல்வம், புவி, பாக்கியராஜ் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தர்பூசணி பழங்களை வழங்கினார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தர்பூசணி பழங்கள் ரசாயனங்கள் மூலம் பழுக்க வைப்பதாக புகார் எழுந்த நிலையில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் விவசாயிகளை காப்பாற்றும் நோக்கில் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தர்பூசணி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் வீடு வீடாக சென்று தர்பூசணி பழங்களை வழங்கினர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து பாரதி வீதி, வைஷ்யால் வீதியிலிருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்துதல் மற்றும் அரவிந்தர் வீதியிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள இணைப்பு கற்களை ரூபாய் 29,79,471 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்தலுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது.
விழாவில் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலம் 1 மாத பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியிலிருந்து 1 மாத பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கியதாக தெரியவந்தது. இதனை அடுத்து 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல், குழந்தை வாங்குவதற்கு உதவியவர்கள் மற்றும் தமிழகத்தில் பிறந்த 1 மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் காரைக்கால் நகராட்சியில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ் எடுத்துக் கொடுத்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குழந்தை விற்பனை நடைபெறுகிறதா என்று காரைக்கால் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் விற்பனை செய்யப்பட்ட 1 மாத பெண் குழந்தையை மீட்டு போலீசார் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் பிறந்த 1 மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேதராப்பட்டு பெரிய ஏரியில் ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு பெரிய ஏரியில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் ஏரியானது தற்போது கூவம் நதியாக மாறி வருகிறது. இந்த நச்சு ரசாயனம் கலந்த கழிவு நீரை கால்நடைகள் குடிப்பதால் இறந்து விடுகிறது. இதனால் கால்நடைகளை நம்பியே வாழும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. நச்சு கழிவுகள் நிலத்தடி நீரில் கலப்பதால் இந்நீரை பொதுமக்கள் குடிப்பதன் மூலம் புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு, சுவாச கோளாறு போன்ற கொடிய நோய்க்கு ஆளாகுகின்றார்கள். மேலும் கடந்த காலங்களில் ஏரிகளில் உள்ள மீன்களை ஏலம் விட்டு கிராம பொது வேலைக்கு பெருமளவில் பொருளாதாரம் ஈட்டி வந்தனர். தற்பொழுது பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது. மேலும் கோடை விடுமுறை நாட்களில் வீட்டில் உள்ள பள்ளி சிறார்கள் பெருமளவில் ஏரியில் நீச்சல் பழகுவார்கள். இதுவும் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே புதுச்சேரி அரசும் தொழில்துறையும் பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டு ரசாயன கழிவுகளை கலக்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு ஊழியர் வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்ததால் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஊழியர் அருள்ராஜ், வயது 42, பித்தப்பை பாதிப்பை காரணமாக நெல்லைத்தோப்பில் சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். கடந்த சில தினங்களாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இடத்தில் வலி ஏற்படவே ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தார். அப்போது அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் 4 காட்டன் பஞ்சுகள் இருப்பதை ஸ்கேன் மூலம் கண்டுபிடித்து அதனை ஜிப்மர் மருத்துவர்கள் அகற்றினர். தற்போது அருள்ராஜ் மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரம் கழித்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி கோடை விடுமுறைக்கு மூணாறு சுற்றுலா சென்ற புதுச்சேரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளைக்குப்பம் தானம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ பரிமளம் தம்பதியின் மகள் பர்வதவர்த்தினி, வயது 15, மகன் விஸ்வா உள்பட குடும்பத்தினர் 8 பேர் கொண்ட குழுவினர் மூணாறுக்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் மூணாறு காலனி செல்லும் சாலையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்தனர். இரவு நேரத்தில் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் அவர்கள் உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றனர்.
அப்போது நள்ளிரவு 11:30 மணி அளவில் பர்வதவர்த்தினிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஆனால் பெற்றோர் இதனை பெரிதுபடுத்தாமல் தைலம் தடவி விட்டு தூங்கிவிட்டனர். காலையில் எழுந்து பார்த்தபோது பர்வதவர்த்தினி பேச்சு மூச்சற்ற நிலையில் இருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இறந்த பர்வதவர்த்தினி புதுவை தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். தேர்வு எழுதிவிட்டு விடுமுறைக்காக தனது குடும்பத்துடன் மூணாருக்கு சுற்றுலா வந்தபோது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் அருகே சாராய வியாபாரி பொதுமக்களிடையே பல கோடி மதிப்பிலான பத்திரங்களை பெற்றுக்கொண்டு குறைந்த வட்டிக்கு பணம் கொடுத்து ஏமாற்றியதால் சாராய வியாபாரி வீட்டின் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி தேவராசு இவரின் கார் ஓட்டுநர் குருவப்ப நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் மூலமாக திருபுவனை மற்றும் GN பாளையம், வில்லியனூர், மணவெளி, கொத்தம்புரி, நத்தம் ஆகிய கிராமங்களில் வசிக்கின்ற பொதுமக்களிடையே அன்பழகன் மிக குறைந்த வட்டிக்கு பணம் பெற்றுத் தருவதாக கூறி சாராய கடை வியாபாரி தேவராசிடம் பத்திரத்தை கொடுத்து கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு பல லட்சம் மதிப்பிலான பத்திரங்களை வைத்து மிக குறைவான பணத்தை வட்டிக்கு கொடுத்துள்ளார். இதனை அடுத்து 13 ஆண்டுகளாக சரியான தேதியில் வட்டி பணத்தை அன்பழகன் மற்றும் தேவராசிடம் கொடுத்து தனது பத்திரத்தை பாதுகாத்து வந்துள்ளனர். ஆனால் தேவராசிடம் அடமானம் வைத்த பத்திரங்களை தனது சாராய கடை வியாபாரத்திற்காக இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையில் அடமானம் வைத்து பணத்தை பெற்று பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார். இதனை அடுத்து பத்திரத்தின் உரிமையாளர் வாங்கிய பணத்தை தேவராசிடம் கொடுத்து பத்திரத்தை கேட்டபொழுது 10 நாள், 1 மாதம், 1 வருடம் என இதேபோன்று சம்பந்தப்பட்டவர்களை தேவராசு அலைக்கழித்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பத்திரத்தின் உரிமையாளர்கள் வீட்டிற்கு இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையின் மூலமாக பத்திரத்தை குறிப்பிட்டு தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் சொத்து விவரங்கள் அனைத்தும் ஏலம் விடப்படும் என நோட்டீஸ் வழங்கியதால் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். இவ்வாறு தகவல் அறிந்த தேவராசிடம் சென்று கேட்டபொழுது முன்னுக்கு பிறனாக பதிலை கூறியதால் பதட்டமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் வில்லியனூர் காவல் நிலையம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தேவராசி எந்த ஒரு பதிலும் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தேவராசின் வீட்டின் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 1 வார காலமாக பார்வையற்ற நிலையில் தெருவோரத்தில் இருந்த முதியவரை மீட்டு சாரோன் சொசைட்டி அமைப்பினர் பாதுகாப்பான முறையில் காப்பகத்தில் சேர்த்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குநர் திருமதி ராகினி, துணை இயக்குநர் கள அதிகாரி கருணாநிதி ஆகியோரின் வழிகாட்டுதல் படி பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் காமராஜர் சாலை சாரம் பகுதியில் பார்வையற்ற நிலையில் சுமார் 1 வார காலமாக முதியவர் ஒருவர் சாலையில் இருப்பதாக சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் அவர்கள் நேரடியாக அந்த முதியவர் இருக்கும் இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து காவல்துறையின் உரிய அனுமதியுடன் சாரோன் சொசைட்டி அமைப்பினர் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் வந்து அந்த முதியவரை மீட்டு அவரை குளிக்க வைத்து முடிவெட்டி அவருக்கு புது ஆடை அணிவித்து பாதுகாப்பான முறையில் அவரை காப்பகத்தில் சேர்த்தனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கும் முதியவரை மீட்க உதவி புரிந்த காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பு பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜை நடைபெற்றது. குரு பெயர்ச்சியானது மதியம் 1:19 மணி அளவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நலன் பெறும் ராசி பலன்களாக ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிக்காரர்களும், பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிக்காரர்கள் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களும் பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நிரவி அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சபையின் 87ஆம் ஆண்டு பெருவிழாவில் சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர். காரைக்கால் திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் 87ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி திரு அருட்பா அகவல் பாராயணம் பாடப்பட்டு சன்மார்க்கம் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து நாகை அருள்ஜோதி அகவல் விளக்கு மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சொற்பொழிவு நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் சார்பில் 7 திரை நீக்கி மகாஜோதி தரிசனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை மற்றும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. அருட்பிரகாச வள்ளலார் சன்மார்க்க சங்க நிர்வாகி செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன், மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், குமரவேல், சாமுண்டி முருகையராஜா, ராஜசேகரன், மாறன் உள்ளிட்ட ஏராளமான சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்து வள்ளலாரை வழிபட்டனர். எழுத்தாளர் இளவரசி சங்கர் எழுதிய 3 நூல்களை எழுத்தாளர் நர்மதா வெளியிட்டு வாழ்த்தினார். பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கம் எழுதிய 3 நூல்களின் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பெண் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் நர்மதா கலந்து கொண்டு 3 நூல்களை வெளியிட தேன்மொழி கண்ணையன், தேன்மொழி கோபாலன், சங்கீதா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சரிடம் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என முதல்வர் ஆதங்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சேதராப்பட்டு பெரிய ஏரியில் ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு ஊழியர் வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்ததால் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.